தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு ஆடியோல ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்ட மட்டும் எப்படி நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். ஆடியோல நம்ம வந்து ஒரு பர்ட்டிகுலர் பார்ட்ட மட்டும் கட் பண்ணி ரிங்டோனா செட் பண்ணணும்னு நெனைப்போம். ஆல்ரெடி ரிங்டோனா எப்படி செட் பண்றதுன்னு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோல வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு ஆடியோல ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்ட மட்டும் எப்படி நம்ம ட்ரிம் பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன நீங்க இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆடியோ எடிட்டர். இதற்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Play Storeல அவைலபிளா இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன யூஸ் பண்ணும்போது மொபைல் டேட்டாவ ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது ஃப்ரீ அப்ளிகேஷன்ன்றதால நடுவுல ஆட்ஸ் வரும். நீங்க இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்ஸ் வந்துட்டே இருக்கும். அதனால ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. இங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் பர்மிஷன் கேட்பாங்க. ஸ்டோரேஜ் மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. அலோ பண்ணிட்டு இங்க ஸ்டார்ட் ட்ரிம்மிங் அப்படின்னு இருக்குல்ல, இத வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடலாம். இத கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம கேலரியில வச்சிருக்கக்கூடிய ஆடியோஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதுல உங்களுக்கு எந்த ஆடியோ வந்து ட்ரிம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் நான் எப்படி பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். ஆடியோ வந்து இப்போ ப்ளே பண்ண முடியாது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பர்ட்டிகுலர் பார்ட்டை ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா, இதிலே ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ப்ளே பண்ணி இங்கே ஸ்டார்ட் சிம்பிள் ஒன்று இருக்கும், எண்ட் சிம்பிள் ஒன்று இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தில் நீங்கள் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா, எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி எதில் வந்து ஃபினிஷ் ஆகணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் பார்ட் மட்டும் தேவைப்படுது அப்படின்னா, இந்த ஸ்டார்டிங்கு, இந்த எண்டிங் சிம்பிள். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால் வந்து அந்த பர்ட்டிகுலர் பார்ட்டை மட்டும் ட்ரிம் பண்ண முடியும். இதுவே எனக்கு இந்த ஒரு பார்ட்டும் வேணும், அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டும் வேணும். இது 2மே சேர்ந்து பாடுற மாரி எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ வந்து ஜம்ப் கட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடலாம். இத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இந்த பார்ட்டும் வரும். ஆல்ரெடி ட்ரிம் பண்ண இந்த பார்ட்டும் வரும். அதே ஆடியோல வேற ஒரு பார்ட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ நமக்கு எந்த பார்ட் வந்து ட்ரிம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஜம்ப் கட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க செலக்ட் கிளிப் டூ கட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஒரு பார்ட்டும் நம்மளால வந்து கட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜாயின் ஆகி தான் வந்து ப்ளே ஆகும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பெசிஃபிக் பார்ட்ட ஜாயின் பண்ணுற மெத்தடு. இதுவே நம்ம இந்த ஒரு பர்ட்டிகுலர் பார்ட் மட்டும் அந்த ஒரு சாங்ல வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இங்க கீழ டெலீட் செலக்டட் அப்படின்னு இருக்குல்ல, இத வந்து சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம செலக்ட் பண்ண 2மே இந்த ஒரு ஆடியோலேருந்து ரிமூவ் ஆகிடும். ரிமைனிங் இருக்க பார்ட் மட்டும் தான் ப்ளே ஆகும். ஸோ அதற்கு வந்து கீழ இருக்க டெலீட் செலக்டட் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். மோஸ்ட்லி நீங்கள் ரிங்டோன் மேக் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் பார்ட் தேவை அப்படின்னா, இந்த ஸ்டார்ட்டிங் எண்டிங் சிம்பிள நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு அதே ஆடியோல இன்னொரு பார்ட்டும் தேவைப்படுது அப்படின்னா, இந்த ஜம்ப் டூ கட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ் அப்படின்ற ஆப்ஷன குடுத்தீங்க அப்படின்னா, அந்த ஆடியோ வந்து உங்க கேலரியில சேவ் ஆகிடும். ஸோ இது போல தான் நீங்க பர்ட்டிகுலர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியோலேருந்து ட்ரிம் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிங்டோன் எப்படி செட் பண்ணுறதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ.